வணக்கம் மக்களே! சீப்பு முறுக்கு செய்யலாம் வாங்க. அது எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வந்ததே இது மாரி ஒரு ஸ்நாக்ஸு செஞ்சு வச்சோமுன்னா சூப்பரா சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாவும் இருந்ததுங்க. 1/2 கிலோ மாவு எடுத்துக்கினேன். இது மாரி வறுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா போட்டு சிம்மில வச்சு வறுத்துக்கோங்க. இல்ல அந்த அடி புடிச்சு வாசனை வந்துரும். நல்லா வறுத்துட்டு ஜலிச்சுக்கோங்க. அதுக்கு 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கணுங்க. அதுவும் சிம்மில வச்சு பொன்னிறமா வறுத்துக்கோங்க. நான் அந்த கப்பி, கல்லு, சப்பட்ட பருப்பெல்லாம் இருக்குங்க. அது நோம்பிக்கினேன் அப்படியே. இவ்வளோ அடி கப்பி இருந்தது. அதையும் அரைச்சிக்கின்னு வந்துக்கோங்க. அதையும் ஜலிச்சுக்கோங்க. பாசிப்பருப்பு மாவையும் ஜலிச்சுக்கோங்க. இந்த அடி நொய் தொகையில் அரைக்கலாங்க. சூப்பராக இருக்கும் தொகையில் அரைச்சோமுன்னா. நான் 1/2 மூடி தேங்காய் எடுத்துக்கினேன். 1 1/2 டீஸ்பூன் சர்க்கரை போடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு பால் எடுத்துக்கோங்க. 2வது பாலும் எடுத்துக்கோங்க. நான் தண்ணி எதுவும் ஊற்றி பெசையலைங்க. தேங்காய் பாலே சரியாக போச்சு எனக்கு. உங்களுக்கு அதிகமாக மாவு இருந்தால் அதில் போய் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. 1 1/2 ஸ்பூன் எள்ளு போட்டுக்கோங்க. ஓமம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கினேன். 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கணுங்க. சூப்பராக இருக்கும். இது மாதிரி நெய் போட்டு பட்டர் போட்டு செஞ்சோம்னா எண்ணெய் விடும். நல்லா முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. தேங்காய் பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது பூசம் இலையில் தட்டினேங்க. இல்லை எனக்கு பூசம் இலை கிடைக்கல. கொய்யா இலையிலவே தட்டி அப்படியே மடக்கிட்டேன். மொத்தமாக மொத்த முறுக்கு இது மாதிரி தட்டி எடுத்து வச்சுட்டேன். எண்ணெய் காஞ்சுது. எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மொத்தமாக போடாதீங்க. இது மாதிரி தனித்தனியாக ஒன்று ஒன்றா போடுங்க. இப்படி ஒரு திருப்பி இப்படி ஒரு திருப்பி எண்ணெய் சலசலப்படங்க எடுத்துக்கோங்க. சூப்பரான சீப்பு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.